வணக்கம். சாத்தான்குளம் அதிரடி தீர்ப்பு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படி ஒரு தீர்ப்பு யாரும் கொடுத்ததில்லை. அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கே தைரியம் வேணும். அப்படி ஒரு தீர்ப்பு. என்ன இந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்பா மகன் இந்த இருவருடைய சாவு, இந்த சாவு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு அரசாங்கமே பொய் சொல்லுது. போலீஸை சேர்ந்தவங்களே அவங்க மேலதிகாரிகள் பொய் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டுக்கிட்டு இருந்த முதலமைச்சர் இபிஎஸ் எதையும் விசாரிக்காமலே ஆமாம் மூச்சுத்திணறலில் செத்துட்டாங்க அப்படின்னு அவரும் சொன்னார். அது அப்படியே ஊற்றி முடிக்கிறது தான் வேலையாக இருந்தது. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது அப்படியே பெரிய பள்ளத்தில் போட்டு மூடிடணுன்னு தான் பிளான் பண்ணாங்க. நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு துருப்புச்சீட்டு, அந்த துருப்புச்சீட்டு தான் தம்பி நாகேந்திரன் தான் அந்த இதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த துருப்புச்சீட்டு என்ன அப்படின்னா, சிறை மேனுவலில் டாக்டர் வெங்கடேஷ் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய, அதாவது கோயில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர். வாரம் ஒரு முறை இந்த ஜெயிலுக்கு விசிட் போவாங்களாம். அந்த விசிட் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அவங்க பட்டிருக்கிற அடி இது எந்தளவுக்கு மோசமான அடியாக இருந்தது அப்படிங்கிறத அவர் ஒரு நோட் பண்ணி போகிறார். அந்த இதை தான் நம்ம அப்போயே அதை நம்ம வெளியே கொண்டு வந்தது, அதை தான் கொண்டு வந்தோம். அதுதான் என் தம்பி நாகேந்திரன் அண்ணன் ஒரு முக்கியமான திருப்பு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு அனுப்புகிறாரு. எக்ஸ்க்ளூசிவாக அந்த சீட்டில் என்ன எழுதியிருந்தது, குளூட்டியல் ரீஜன் மல்டிபிள் மார்க்ஸ் ப்ரெசன்ட், அதாவது பின்புறத்தில் புட்டம் பகுதியில் அடித்ததனால் ஏற்பட்ட அதிக அளவு, அதாவது 10க்கும் மேற்பட்ட காயம். அடுத்து ரைட் நீ, அந்த வலது காலுடைய கணுக்காலில் அடித்ததில் ரத்தக்கட்டு. இதை அவர் தான் நோட் பண்ணி எழுதுகிறார். 2 பேருக்குமே, அப்பாவும் மகனுக்குமே. அதை நம்ம வெளியிட்ட பிறகு தான் இந்த கேஸோட தன்மை மாறுது. இல்லை மூச்சு திணறல இறந்து போகலை அப்படின்னு சொல்லி ஒரு முத்துக்குமரன் நீதிபதி, அவர் உண்மையிலே தலைவணங்கும் எல்லாருமே. எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஆதங்கம்னா, இந்த முத்துக்குமரன் மாதிரியான நீதிபதிகள் இந்த வீரப்பன் பகுதியில் இதை விட மோசமாக கொடூரமாக தாக்கப்பட்டு எவ்வளோ பேர் லிஸ்ட்லேயே அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் செத்துட்டாங்க. கைகால் ஊனமாக இன்னமும் ரத்தமும் சதையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அது போகிற போக்கில் அதை செஞ்ச போலீஸ்காரன் பூரா உயர் பதவியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கான். பெரிய பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. 2 வீடு 4 வீடு, எத்தனையோ கோடி ரூபா அவார்டு. இந்த 9 போலீஸை விட இவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு வரும். அதை கம்பேர் பண்ணல. வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் அவனை ஆடின ஆட்டம், அடித்த லூட்டி, பெண்களை மானபங்கப்படுத்தினது, அது தனியாக அது ஒரு பக்கம்னா, அடித்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ சாத்தான்குளங்கிறது ஒன்றுமே இல்லை. அதை கம்பேர் பண்ணல. அது சின்ன ஆதங்கம்தான். முத்துக்குமரன் ஐயா மாதிரி ஒரு நீதிபதி கையில் இதெல்லாம் மாட்டலை. ஒரு 2 அரசாங்கமே அதை குழி தோண்டி புதைச்சாங்க. அந்த பாவம் செஞ்ச அநியாயக்காரங்க எல்லாருமே பெரிய பதவியில் இன்னமும் உசுரோட ரிட்டையர்ட் ஆகி உசுரோடு இருக்காங்க. சரி, எனக்கு இதை பார்த்த உடனே அது ஞாபகம் வந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான சாட்சி ரேவதி. அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிள். அவங்களுடைய சாட்சியம் மிக முக்கியமான சாட்சியாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு இரும்பு பெண்மணியாக தான் நம்ம அவங்கள சொல்லணும். ஆனால் எப்படி டாக்டருக்கு, வெங்கடேஷ் டாக்டருக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்குமோ அதை விட பெரிய ப்ரெஷர் அந்த
அந்த போலீஸ்காரம்மா ரேவதிக்கு வந்திருக்கும். ஏன்னா சக போலீஸ்காரங்க ப்ளஸ் சக போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே தானே இவங்க இருக்காங்க. இப்போ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுங்கிறவங்க எப்படி மேல் அதிகாரிகள் எப்படி அவங்கள மதிப்பாங்க, எப்படி துச்சமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது நிறைய பெரிய கதைகள்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளவையும் மீறி ஒரு உண்மைக்கு பக்கமாக நம்ம நிற்கணும். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்தது, அந்த அநியாயத்தை நம்ம நம்மளால் தட்டி கேட்க முடியாட்டாலும் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்லிடணுங்கிற அந்த தைரியத்தோடு அது சாட்சி சொன்னாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். போன 23ஆந்தேதி தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 23ஆந்தேதி தீர்ப்பு சாத்தான்குளம். நாங்களும் என்றைக்கிடா 23 வருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். 23 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவருடைய செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு, எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தீர்ப்பினுடைய விவரம் 30ஆந்தேதி 30/3 சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. 30 எப்போ வரும்னு காத்துட்டே இருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று திங்கக்கிழமையாக இருக்கும், இல்லை வியாழக்கிழமையாக இருக்கும். அப்போயும் காத்திருந்தோம். அப்போது மத்தியானம் 3 மணிக்கு மேலே அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள்கிட்ட நாங்கள் இதை பற்றி அறிக்கை கேட்டிருக்கோம். அதனால் அது அறிக்கை வந்தோடனே மறுபடியும் இன்னொரு தேதின்னு 2ஆந்தேதி 2 நாள் தள்ளி வச்சாங்க. 2 நாளில் தீர்ப்பு வந்துடும் எதிர்பார்த்தோம். 2 நாள் மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க 6ஆந்தேதி வருகிற திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. நேற்று தீர்ப்பு வெளியாகிடுச்சு. தீர்ப்பு வெளியானால் ஒரு பதைக்கிற தீர்ப்பு தான். அதாவது இப்படியும் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நீதியரசர் தன்னை நிலைநிறுத்திட்டாங்க. 9 பேருக்கும் ரெட்டை தூக்கு. அது என்ன ரெட்டை தூக்கு அப்படின்னு எங்கள் பாலு சார், எங்கள் அட்வொகேட்டை நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோவில் நிறைய பேசுவாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை 2 மர்டரில் நிறைய பேருக்கு அது குழப்பம். 2 மர்டர், அப்பாவும் மகனும் கொலையில், அப்போ ரெட்டை தூக்கு. அப்போ என்ன சார் அது, இப்போது கீழ்கோர்ட்டு போட்டிருக்கு, அடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்பீல் போவாங்களா? இல்லை, அது ஹைகோர்ட்டில் போய் ரெஃபர் ட்ரையலுக்கு போவோம். ரெஃபர் ட்ரையல் போன பிறகு ரெஃபர் ட்ரையலில் ஹைகோர்ட்டு அதை உறுதி பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. கீழ்கோர்ட்டு கொடுத்ததை மேல்கோர்ட்டு உறுதி பண்ணணும். அது உறுதி பண்ண பிறகு அதை உறுதி பண்ணணுன்னாலே ரெஃபர் ட்ரையல் போகிறதுக்கே இவங்க அந்த ஃபைனெல்லாம் கட்டணும். அவங்க போட்டிருக்கிற ஃபைன் இருக்குல்ல, ஃபைனோட அளவு பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்தா 1,02,00,000 ரூபா வருது. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு 24,10,10,000. நான் தண்டனை 2 தூக்கு 21 ஆண்டு சிறை. யார் இவருக்கு, ஸ்ரீதருக்கு. ஃபைன் 24,10 லட்சம். பாலகிருஷ்ணன் எஸ்ஐக்கு ரெட்டை தூக்கு 11 ஆண்டு சிறை 22,08,000 அபராதம். ரகு கணேஷ் அவர் தான் கொம்பன்னு சொல்லிகிட்டு இருப்பாராம். அவர் அதாவது அடிக்கிறதுல அவர் கொம்பனாம். ரெட்டை தூக்கு தண்டனை 18 ஆண்டு சிறை ரூபாய் 5,50,000 லட்சம் அபராதம். ஏட்டு முருகன் ரெட்டை தூக்கு 11 ஆண்டு சிறை 10,10 லட்சம் அபராதம். காவலர் சாமதுரை A5 அவர் ரெட்டை தூக்கு 8 ஆண்டு சிறை 2,15 லட்சம் ரூபாய் அபராதம். ஏட்டு முத்துராஜா ரெட்டை தூக்கு 11 ஆண்டு சிறை 30 லட்சம் அபராதம். காவலர் செல்லத்துறை ரெட்டை தூக்கு 8 ஆண்டு சிறை 14,44 லட்சம் அபராதம். காவலர் தாமஸ் பிரான்சிஸ் ரெட்டை தூக்கு 11 ஆண்டு சிறை 10,54 லட்சம் அபராதம். காவலர் வேலுமுத்து ரெட்டை தூக்கு 8 ஆண்டு சிறை
10.54 லட்சம் அபராதம். எல்லாம் சேர்த்தா 1,02,00,000 ரூபா ஆகும். இந்த 1,02,00,000 ரூபாயை கட்டி தான் ரெஃபர் ட்ரையலுக்கு போகணுமா. ரெஃபர் ட்ரையல் போய் தான் இந்த மரண தண்டனை இவங்களுக்கு கொடுத்த தண்டனை எல்லாத்தையும் ஹைகோர்ட்டு உறுதி பண்ண பிறகு தான் அடுத்து இதை எப்படி செயல்படுத்துவாங்க, இல்லை இவங்க அப்பீல் போகிறதா, அப்பீல் போய் அப்பீல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த தூக்கு. இந்த தீர்ப்பில் நீதியரசர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கன்கரண்ட்லி, அதாவது எல்லாத்தையும் ஒன்றா ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. மேல்கோர்ட்டு இதை எந்த அளவுக்கு, அதாவது ரெஃபர் ட்ரையலில் எது உறுதிப்படுத்துதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் தீர்ப்பில் அசைக்க முடியாமல் சில வார்த்தைகளை நீதியரசர் சொல்லியிருக்கார். மொத்தம் அது 600 பக்கம் தீர்ப்பு. ரொம்ப சொல்கிறது, இருவரும் நிராயுதபாணியாக இருந்தபோதும் இரவு முழுதும் காவல் நிலையத்தை வைத்து தாக்கியுள்ளனர். 2 பேரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவர்கள் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லை. அவர் அதை சரியாக அதை கோடிட்டு காட்டுறாங்க. அதாவது இப்போ ஒருத்தன் அடிபடுறான்னா அவன் மேலே இன்னும் 2-3 வழக்கு இருக்கும். அப்போல்லாம் எதுவும் இல்லை. 2 பேரும் அவங்க மேலே எந்த தவறும் இதுக்கு முன்னாடி காலங்களில் இல்லை. அதை குறிப்பாக சொல்கிறாரு. அதை விட முக்கியம், குற்றவாளிகள் தங்களின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதால் கடுமையான குற்றமாகவே கருத வேண்டும். இதைத்தான் நான் வீரப்பன் விஷயத்துலேயும் சொல்கிறேன். அதாவது வீரப்பனை தேடி போகிறாங்க. வீரப்பனை மாத்திரம் தேடி இருக்கலாம். அவனை வீரப்பனை தவிர மற்ற எல்லாத்தையும் தேடி அடித்து கொன்று, அது நீங்கள் அதாவது இப்படி ஒரு நீதியரசர் இல்லையேன்னு இன்னமும் நான் இந்த தீர்ப்பை நேற்று நான் வாட்சர்லேருந்து எனக்கு அதுதான் ஓடுது. விட்டுட்டோமே. ஏன் இப்போ கூட இந்த ஆட்சி தான், டிஎம்கே ஆட்சியில் ஒரு மோகன் நிவாஸ்னு ஒருத்தன் படுபாதக செயலை செஞ்சேன். வீரப்பன் பாஷையில் சொன்னோம்னா படுபாதகன்னு சொல்லுவார். நிறைய பேர் அவங்க ஓப்பனாகவே சாட்சி சொன்னாங்க எங்கள் சதாசிவ கமிஷனில். அந்த கமிஷன் ரிப்போர்ட் இன்னும் காலு கீழே கிடக்கு சார். 2 அரசாங்கம் வந்துருச்சு, யாருமே அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா பொறுப்பில் இருக்கிற பெரிய அதிகாரிகளே அது சம்மந்தப்பட்டதுனால அதை அவங்க எடுத்து பண்ணவே இல்லை. அவ்வளவு கொடூரம். அதை தான் இதில் அவர் சொல்கிறார். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற இயலாது. சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். மறுபடியும் நான் வீரப்பனுக்குள்ளே தான் போகிறேன். அங்கே குற்றத்தை தவிர வேறு எதுவும் பண்ணல. இவங்க குற்றத்தை தவிர வேறு எதையும் அந்த வீரப்பன் காட்டில் பண்ணவே இல்லை. இன்னமும் அது நினச்சா நமக்கு ஒரு குற்ற உணர்வு தான். வீரப்பனை வெளியே கொண்டு வந்தோம், சரண்டருக்கு முயற்சி எடுத்தோம், 9 பேரை காப்பாற்றி கொடுத்தோம், 9 பேர் கடத்தலை. அப்புறம் ராஜ்குமார் மீட்டு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த பாவப்பட்ட அந்த அடிபட்ட ஏழைபாளையர்கள், அந்த கிராமத்து மக்கள், மலை கிராம மக்கள், அவங்களுக்கு எந்த தீர்வும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த தீர்வு இல்லை. அந்த கொடுமையை செஞ்சவன் எல்லாருமே 2 பதவி வாங்கிட்டு போனானே அப்படிங்கிறது இன்னமும் என்னால் ஜீர்ணிக்க முடியாது சார். அவங்களுக்கு கொடுத்த வீடுலாம் அவங்களுக்கு அவார்டாக கொடுத்த போலீஸ்காரன் அடித்து இதே மாதிரி சாத்தாங்குளம் மாதிரி 2 பேர் எப்படி அடித்தாங்களோ இதே விட 100 மடங்கு அடித்தவன் எல்லாருக்குமே பெரிய பெரிய இடமும் வீடும் வாங்கி இன்றைக்கி அப்படி இருக்காங்க. ஒரு முத்துக்குமரன் மாதிரி நீதியரசர் இல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கிறது. அப்போ சதாசிவ கமிஷன்லேயும் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து போட்டவங்க. அவங்க அவ்வளவு நேர்மையாகவும் தைரியமாகவும் பதிவு பண்ணாங்க. ஆனால் அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்டு எனக்கு ஆசையே, ஏதாவது வர்ற கவர்மெண்ட்டாவது அந்த சதாசிவ கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது பெரிய ஆசை. பார்ப்போம். வேலியே பயிரை மேய்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர்.
தந்தை மகன் இருவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதை நிரூபணமாகியுள்ளது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். சட்டதிட்டங்களை காற்றில் பறக்கவிட்டு காவல்துறையினர் செயல்பட்டுள்ளனர். இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும்ங்கிறார் அவர். அதாவது இரக்கமில்லாமல் அடிச்சுட்டு இப்போ எல்லோரும் கெஞ்சினாங்களாம், என் குடும்பம் இருக்குது, நாங்கள் நல்லவங்க வல்லவங்க அப்படி இப்படின்னு. அவர் அதெல்லாம் இல்லை, நீ அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும்ங்கிறார். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. அது ரொம்ப முக்கியமாக பாயிண்ட் பண்ணுறாரு. ஒரு குடும்பம் நல்லா பாருங்களேன், 3 அக்கா, அது பெண்ணிக்ஸுக்கு 3 அக்கா, அதுக்கப்புறம் 4வதாக தான் பையன். அப்பா, அந்த பையனும் அப்பாவும் ஒரே நேரம் போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய நிர்கதியாக இருந்திருக்கும். அதை தான் அவர் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தில் ஆணிவேர் பிடுங்கப்பட்டுள்ளது. சாதாரண நபர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே இந்த குற்றச்செயலை செய்துள்ளனர். அது ரொம்ப நேற்று தீர்ப்பில் இது எல்லாமே ஆணித்தரமாக எழுதியிருக்காங்க. குறிப்பாக அவர் ஒரு நாள் உதாரணம் சொல்கிறார். குறிப்பாக அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்டு, தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பொது வீதியில் ஒரு கற்பரின ஒருத்தர் பிளாய்டு, அவரை ஒரு வெள்ளைக்கார போலீஸு கீழே படுக்க போட்டு அந்த முழங்கால காலத்தில் வச்சு கொல்லுவான் பாருங்கள். அது ரொம்ப பிரபலமாக இருந்தது, ரொம்ப பெரிய போராட்டம் வெடிச்சது. அப்போது அது உதாரணம் சொல்கிறார். அதிலிருந்து ஜார்ஜ் பிளாய்டு முதல் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு வரையிலும் காவல் நிலைய சித்திரவதை மரணங்கள் நிகழ்ந்துகின்றன. இப்போ என்னென்னா, அந்த அஜித்குமார் விஷயத்தில் சஸ்பெண்டோடு இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணல. தமிழக அரசும் ஒன்றிய அரசுட்டையும் ஒரு அறிக்கை கேட்டாங்க இல்லையா. தமிழக அரசு என்ன சொல்கிறது, குற்ற வழக்குகளின் விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, காவல் மரணங்கள் சகித்து கொள்ள முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லிடுச்சு. அதே மாதிரி ஒன்றிய அரசு உச்சபட்ச தண்டனை வழங்கலாம்னு அவங்களும் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து நீதியரசர் ஒரு இடத்துல நோட் பண்ணுறார், இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும். குற்றவாளியின் நோக்கம், குடும்ப நிலை, பின்புலம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கூறுகிறது. பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரிகம் பின்னோக்கி செல்கிறது. குற்றத்தின் அளவை பொறுத்தவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். காவல்துறையினர் பொதுமக்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களால் சாமானியர்கள் பாதிக்கப்படுகையில் உரிய நடவடிக்கை வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதெல்லாமே தீர்ப்பில் நீதியரசர் சொல்கிறார். இவர்கள் இனிமேல் திருந்த வாய்ப்பில்லை என்பதாலும், யார் இந்த 9 பேரும் பொதுமக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைப்பதாலும், இதான் முக்கியம், இதைத்தான் நான் வீரப்பன் வச்சு சொல்கிறேன். அவங்க அடிபட்டவங்க யாரும் எங்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அந்த திமிரு அது ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. அதில் தான் அவங்க அந்த பெண் பிள்ளைகளை தின்னாங்க. அப்படியே அதை இவர் கோட் பண்ணுறாரு. இவர்கள் இனிமேல் திருந்த வாய்ப்பில்லை என்பதாலும், பொதுமக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைப்பதாலும், யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைப்பதாலும் இவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம். இதுதான் அந்த வீரப்பன் தேர்தல் பட்டியலில் இந்த தப்பு செஞ்சவன்னும் உசுரோடு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். இது ஒரு முத்துக்குமரன் மாதிரி ஏதோ ஒரு நீதியரசர் யாராவது இதை ஒரு விஷயமாக எடுத்து இவங்களை எல்லாரையும் கொண்டு தோல் உரிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னமும் எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா வீரப்பன் அந்த காட்டில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதாவது அந்த மக்களை துன்பப்படுத்தின துன்பம்னா சாதாரண துன்பம் இல்லை. ஜெயராஜ் பெண்ணிக்ஸ்லாம் கம்பேர் பண்ணல ஒன்றுமே கிடையாது. அந்த அங்கலாய்ப்பு தான் நான் இந்த தீர்ப்பை நான் உங்கள் முன்னாடி வாசித்ததுக்கு காரணமே இதன் மூலமாக இந்த வீரப்பன் விஷயம், வீரப்பன் தேர்தல் வாட்டியில் நடந்த அட்டூழியங்களை மறுபடியும் கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறதுனால தான் இதை நான் வாசிச்சிட்ருக்கேன். கடைசியாக அவர் நல்லா சொல்கிறார். அபராத தொகை இப்போ நான் சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் சேர்த்தா 1,02,00,000 ரூபா. 1,02,65,000 செலுத்த தவறினால்
வருவாய்த்துறை பறிமுதல் சட்டப்படி குற்றவாளிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் பறிமுதல் செய்தோ அவர்களது ஜிபிஎஃப் தொகை மற்றும் பென்ஷன் திட்டத் தொகைகளில் இருந்தோ தமிழ்நாடு அரசு வசூலிக்க வேண்டும். அபராத தொகையை பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு இழப்பீடாக வழங்க வேண்டும். இழப்பீடாக வழங்கணுங்கிறது எனக்கு என்னமோ இதை கட்டாயம் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த பேனாவை சினிமாவில் காமிக்கிற மாதிரி உடைச்சிட்டாங்க. அது இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்கும்போது அப்படி உடைச்சிடுவாங்க. அது படத்துலலாம் பார்க்குற மாதிரி தான். பெரிய ஒரு நக்கீரனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்னென்னா, நாம் நிறைய சமூக பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்திருக்கோம், தைரியமாக கொண்டு வந்திருக்கோம், துணிஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் சாத்தான்குளம் அப்போ அந்த டிஎஸ்பி நம்மளை கொஞ்சம் கடுமையாக பேசினார். அந்த அப்போ இருந்த டிஎஸ்பி. ஏன்னா அவர் வெளியே நின்று அந்த இரவு நேரம் பத்திரிக்கைலாம் பார்த்து, ஏன் இங்கே நிற்கிறீங்க, ஹார்ட் அட்டாக்லாம் செத்துட்டான்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் பார்த்து இதெல்லாம் உள்ளே வராதிங்கன்னு சொன்னவர் தான். அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. சாத்தான்குளம் தீர்ப்பு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி கிடையாது. ஏன்னா இது சாத்தான்குளம் மாதிரி இனி எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையான தீர்ப்பு. நக்கீரனுக்கு நக்கீரனுடைய 38 ஆண்டுகால வரலாற்றில் நிறைய வெற்றியை நாங்கள் கொடுத்துருக்கோம், நிறைய சாதிச்சிருக்கோம். இந்த சமூகத்துக்கு எதிரான பிரச்சனைகளில் நிறைய வெளிக்கொண்டு அதில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வகையில் சாத்தான்குளமும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதே மாதிரி வீரப்பன் தேடுதல் வேட்டையிலையும் இன்னமும் இதை விட கொடூரமாக தாக்கப்பட்டு ரத்தமும் சதையுமா இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு தீர்ப்பு இன்னும் கிடைக்கல. அவங்களுக்கும் கிடைக்கணும். அதுபோல் இன்னும் எத்தனை பேர் இது போல் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.